எல்லாருக்கும் வணக்கம். காலையில் 8:30 மணிக்கு வர்றது மாதிரி குடும்பம் எதுவுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு எஸ்எம்எஸ் பொய்யா அதை அடிக்கலான்னு பார்த்தேன். வயிற்றெல்லாம் போகுது, இல்லை ஜுரம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசிச்சு எஸ்எம்எஸ் அடிச்சுட்டு அப்புறம் அழிச்சிட்டேன். ஏன்னா என்னை மிகவும் நேசிக்கிற தமிழ் சினிமாவில் ஒரு தம்பி, ஒரு கிளாப் பண்ணுங்க சும்மா. அப்புறம் அந்த எஸ்எம்எஸ் அழிச்சிட்டு வேறு வழி இல்லாமல் குளிச்சுட்டு வந்தேன். கனி ரொம்ப ஒரு பேஷனேட் பர்சன். ஒரு ஒரு மோஸ்ட் அன்ஸ்டேபிள், ஒரு ஒரு அன்பிலீவபிள் எனர்ஜி எப்பயுமே இருக்கிற ஒரு வால்கனோ மாதிரி அவன். ஆக்சுவலாக எல்லோரும் இங்கேருந்தும் எல்லாருமே பாராட்டினாங்க. பட் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம இங்கே இயக்குனர்கள் எல்லாருக்குமே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் கனிக்கு மட்டும் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஹி ஒர்க்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் இன் டிவி. ஸோ அதில் இருந்து அந்த எவல்யூஷன்லேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கான் ஆக்சுவலாக. ஸோ அவனுக்கு எங்களோட ஜாஸ்தியான எக்ஸ்பீரியன்ஸு. பட் இப்போ த்ரூ அவுட் இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் அந்த கதை சொன்னான்கிட்ட. கதை சொல்லி 2 நிமிஷத்தில் சொல்லிட்டேன், போர் அடிக்குது, நான் அந்த படம் வின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன் நான். இப்போ என்னென்னு கேட்டால், கைண்ட் ஆஃப் பேக்கேஜிங் ஆக்சுவலி. அது கனிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெற்றி ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த வெற்றியோட மிகச்சிறந்த நல்ல படங்களை கொடுக்கணும் நான் கவிட்டு கேட்டுக்கிறேன். ஏன்னா இஸ் காட் எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக, இன்னும் கொஞ்சம் ஒரு சமூகத்தில் நடக்கிற பிரச்சனையை மட்டுமா அட்ரஸ் பண்ணாமல் ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருடம் வாழ்கிற மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆக்சுவலாக. அது கனியை ரொம்ப பர்சனலாக கேட்டுக்கிறேன். ஏன்னா அவனுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவன் உட்காந்து அவன் சினிமா பண்ணானா மிகச்சிறந்த படங்களை, இது முக்கியமான படங்கள், நல்ல படங்கள். நான் இது ஒவ்வொருத்த நான் கிரிட்டிசைஸ் பண்ணல. பட் ஐ வாண்ட் ஹிம் டு டூ கிரேட்டர் மூவிஸ்ன்னு நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இதை நான் சொல்கிறதுனால கனி கோச்சிட்டாலும் பரவாயில்ல, போட்டாடே வெங்காயம். கனியை பற்றி சொல்லணுன்னா, நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கல. கனியை பற்றி சொல்லணுன்னா, ரொம்ப எல்லாருக்குமே ஒரு ஒரு நண்பராக, ஒரு 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 சகோதரனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு ஆள். அது எல்லாருக்கும் இருக்காது. இந்த ஜாம் பேக்ட் ஆடிட்டோரியமுக்கு அதுதான் முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். அவர் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ஃப்ரெண்டு, ஒரு பிரதர், எல்லாரோடையும் ஒரு இணக்கமாக இருப்பார். அதே மாதிரி வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். ஆடுகளம்க்கு எனக்கு டப்பிங் பண்ணார். எனக்கு நைட்டு ஒரு 12:30 மணி 1 மணிக்கு கால் பண்ணி, நாளைக்கு காலையில் டப்பிங் இருக்குது வந்துடுங்க. அப்படியா, சரி ஓகே. எத்தனை மணிக்கு? ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா ஓகே. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாங்கள் மிக்சிங்கில் இருக்கோம், இதோ வந்துடுறேன் அப்படின்வார். அவர் 1 மணிக்கு ஃபோன் பண்ணோம்னா 1:15 வந்துடுவார், 1:30 வந்துடுவார். நைட்டு முடிச்சு கொடுத்துட்டு போவார். அண்ட் அது அப்போன்னு இல்லை, இப்போ வரைக்கும் தொடர்ந்து அதே மாதிரி தான், அதே எனர்ஜியோட ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கார். நாங்கள் விசாரணை முடிச்சுட்டு ஓகே முடிச்சிட்டோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி 2 படம் முடிச்சிட்டார் அவர். அண்ட் இட் இஸ் நாட் வெறும் குவான்டிட்டியும் கிடையாது. அவர் ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியோட, அக்கறையோட, அவருடைய அக்கறையை அவர் ஒரு ஒரு உண்மையோடு சொல்கிறார். அந்த அக்கறையை ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய உண்மை இருக்குது. இந்த அப்பா அப்படின்ற படம் வேற ஒருத்தரால் புல் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல. இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படி ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதை ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணி அதை நடித்து, இப்போ அவர் வேலராமூர்த்தி சொன்ன மாதிரி அதில் இருக்கிற ஸ்க்ரீனை பார்த்து, பக்கத்தில் இருக்க கேரக்டரை பார்த்து தான், பட் ஸ்டில் ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் பசங்களை இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொன்னால் அது எல்லாரும் சொல்கிறதையும் ஏற்றுக்க முடியாது. இன்றைக்கி கனி சொன்னால் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு நல்ல விஷயங்களை பேசுகிற ஒரு பிராண்டாக கனி மாறி இருக்கார். அது அவருடைய சின்சியரிட்டி அண்ட் அவருடைய அந்த உண்மை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் அண்ட் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் மியூசிக் டைரக்டர், இந்த படத்தில் இசை ரொம்ப நல்லா இருக்குது. I again wish him also a great success. Thank you very much. தோழர்களுக்கு வணக்கம். ஒரு தியானத்துக்கும் ஒரு சபதத்துக்கும் நடுவில் தமிழ்நாடு சிக்கி சீரழிஞ்சிட்ருக்கிற இந்த நேரத்தில் தொண்டன் அப்படிங்கிற ஒரு படம். ஆனால் அரசியல் பேசலை. அப்படி பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ங்கிறது முழுக்க என்னுடைய கருத்து தான். இந்த மேடைக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முட்டாள்கள் நிறைந்த சமூகத்தை அயோக்கியர்கள் ஆழ்வார்கள்னு பெரியார் சொன்னார். அப்படி தான் கடந்த 50 ஆண்டுகளாக தொண்டர்களையும் மக்களையும் முட்டாள்களாகவே வைத்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் கடந்த ஆண்டு இந்தியாவிலேயே அதிக போராட்டங்கள் நடந்தது
தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு 20,000ங்களுக்கும் மேலான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குன்னு புள்ளி விவரம் சொல்லுது. இதை வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஜனநாயகம் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதா அல்லது தமிழ்நாட்டில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு எடுத்துக்கிறதான்னு தெரியல. ஆனால் தொடர்ந்து இந்தியாவில் புறக்கணிக்கப்படும் ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்படியான நிறைய போராட்டங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்னொரு பக்கம் ஒரு இடைத்தேர்தலில் ரொம்ப டேரிங்காக பணம் கொடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து வந்து நான் கடவுளில் வந்து அந்த தாண்டவன் வந்து உருப்படிகளை விலை பேசுகிற மாதிரி தான் இந்திய அரசியல் நடந்துகிட்ருக்கு. தாண்டவனாக மாநில கட்சிகளும் அந்த மலையாளத்திலேருந்து வந்து வாங்கிட்டு போவார்ல, அப்படி தேசிய கட்சிகளும் இருந்து கொண்டே இருக்கின்றன. இப்படியான ஒரு சூழலில் இந்த இப்போ வந்து அந்த தேர்தல் நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. நாளைக்கு நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அப்படி வந்து நிறுத்துறதுனால எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சிலையும் அப்படி தான் நிறுத்தினாங்க. திருப்பி நேர்மையாக நடந்துச்சா? அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கல்வி திட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணாமல் பரீட்சையை நிறுத்துறதுனால ஒரு பயணம் கிடையாது. அப்படி தான் தொடர்ந்து இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது கல்வி திட்டத்தை மாற்றுவதற்கான, இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான, இந்த அரசியல் அமைப்பை மாற்றுவதற்கான செயல்பாடுகள், ஒரு சினிமாவால் சமூக மாற்றம் உருவாயிடுமா அப்படின்னு கேட்டால், ஒரு புரட்சி நடந்துருமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் அதில் எல்லாம் பெரிய நம்பிக்கை கிடையாது. ஆனால் இது ஒரு செயல்பாடு. எப்போவுமே உலகம் முழுவதும் பெரிய அரசியல் மாற்றங்களும் சமூக மாற்றங்களும் நடக்கும்போது அதற்கு கலை ஒரு மிக முக்கியமான ஆயுதமாக இருந்திருக்கிறது. அப்படி இந்த சமூக மாற்றத்திற்கான ஒரு ஆயுதமாக கலையை பயன்படுத்துபவர்களில் சமுத்திரக்கனி சார் மிக முக்கியமான நபராக நான் கருதுகிறேன். அப்படியான ஒரு மாற்றத்தை வந்து எங்கேயோ வந்து ஒரே ஒரு சிரியால ஒரு குழந்தை இறந்து கிடக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பாலச்சந்திரன் மலங்க விழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புகைப்படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எங்கேயோ இருக்கிற ஒரு பொண்ணு நந்தினின்னு ஒரு சின்ன பெண் குடிக்காதீங்கன்னு யார் காலையோ போய் எதுக்கு விழுறா, யாரோ ஒரு ஆள் செல்ஃபோன் டவர் மேலே எதுக்கு ஏறி நின்று சாவுறான். இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இந்த சமூக மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை எப்படியாவது நடத்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இப்படியான நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து நிச்சயமாக இன்னும் 5-10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சிவில் சொசைட்டி ஃபார்ம் ஆகும் நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு பெரிய செயல்பாடுகளை தனது தொடர்ந்த செயல்பாடுகளால் தனது கோபத்தையும் தனது வருத்தத்தையும் தனது பேரன்பையும் பதிவு பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி சார் வந்து உண்மையிலேயே தமிழ் சினிமாவின் ஆண் தேவதை தான். நன்றி, வணக்கம். கருப்பன் சமுத்திரக்கனிக்கு நன்றி சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் ஏன் கருப்பேன்னு சொல்கிறேன்னா, நாம் எல்லாம் இனி நாங்கள் கருப்பர்கள் அப்படின்னு வந்து கம்பீரமாக சொல்லிக்கணும். அப்படி சொல்லிக்கிறது தான் நம்ம அரசியல் இருக்குது. அப்படி ஒரு அரசியலுக்கான தெளிவு சமுத்திரக்கனிக்கு இருக்குது. நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் சமுத்திரக்கனிக்கு ஒரு நன்றி சொல்லணும். எங்கள் அம்மா நான் சினிமாவுக்கு முயற்சி பண்ண காலத்திலிருந்தே, உங்கள் அத்தா வந்து சினிமாவில் முயற்சி பண்ணி தோற்று போன ஒரு மனுஷன், அவர் பாட்டு பாடணுன்னு சினிமாவுக்கு வந்தார், அவர் ஏதாவது ஒரு சினிமாவில் ஒரு காட்சியில் நடிக்க வச்சுருந்தார் அப்படின்னு எங்கள் அம்மா தன்னுடைய மரணம் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் கனி என்னை கூப்பிட்டான், அப்பாவை வந்து நெய்வேலிக்கு வந்து கூப்பிட்டு வந்துடு, அப்பா என் படத்தில் நடிக்கிறார் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியலை, எதுக்கு கனி அப்படின்னு. அவர் ஒவ்வொரு முறையும் என்னை சந்திக்கும்போது வாஞ்சையா மகனேன்னு ஆற தழுவி என் நெத்தியில் ஒரு முத்தமிடுவார். அந்த காட்சியை ஒரு மகனாக நான் இந்த திரைப்படத்தில் வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை செய்தான். அந்த காட்சியை மனமும் கண்ணும் கலங்க நான் வந்து இந்த திரையில் பார்த்தேன். அந்த திருமண காட்சியில் முத்தமிடுவது என்னுடைய தந்தை. என் தாயின் கனவுகளை நிறைவேற்றி வைத்த என் தம்பிக்கு நன்றி. ஒரு உண்மையான சிசியினால தான் இவ்வளோ உயரத்துக்கு வர முடியும். அப்படி உண்மையான சிசினாக இருந்ததுனால தான் கனி அண்ணன் இந்த உயரத்துக்கு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த தொண்டன் படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். கண்டிப்பாக வந்து கனி அண்ணனோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ஆகணும். ஒரு பேஷனான ஒரு நடிகர்,
கண்டிப்பாக நிறைய தேசிய விருதுகள் அவருக்காக காத்திருக்குது. விக்ராந்த் என்ன சொல்கிறது, பாண்டியநாடுக்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் இந்த படத்தில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். கவர் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தன் தவம் இருந்து ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறான் அப்படின்னா விக்ராந்த் தான் சொல்லுவேன். எந்த நிமிஷம் தன் வாழ்க்கை மாறப்போகுதுன்னு தெரியாமல் இப்போ அவருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அறம் செய்து பழகு என்னோட ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2 ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த வருஷம் அவருக்கு முக்கியமான வருஷமாக இருக்கும். அக்ஷரா வந்து வெண்ணிலா கபடி குழு பார்ட் 2ல் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படத்தில் அந்த ஒரே ஒரு டைலாக்காகவே இந்த படத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருமே தேட்டரில் போய் பார்க்கலாம். அந்த விவசாய பற்றி அவர் பேசின அந்த ஒரு டைலாக் கண்டிப்பாக எல்லாரும் உண்மையாக உழைக்கிறோம். கண்ணினுடைய வெற்றி இந்த மேடையிலையும் இந்த ட்ரெயிலர்லையும் சாங்லேயும் தெரியுது. எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. கணேஷ் சாரோட படத்தில் வந்து தெரிகிற அந்த கோபம் வந்து உண்மையிலேயே அவர் மனசுலேருந்து வர்றதுங்கிறது வந்து நம்மளால் உணர முடியுது. அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த டீசரும் சாங்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் நினைக்கிறத வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக நினச்சி அதை பேசுகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி ஆட்கள் தான் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் படம். ஒரு மனிதனுடைய மனசு தான் அவனுடைய படைப்பாக வெளியில் வருதுன்னு சொல்லுவாங்க. மனம்தான் தன்னை இயக்குகிறது. அதேபோல் இந்த படத்தினுடைய தொண்டனியுடைய முதலும் முடியுமான தம்பி சமுத்திரக்கனி அவர்கள் உயரத்திற்கு மீறிய நல்ல பண்புகள் பெற்றவர். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வீரம் படத்தில் ஒரு வசனம் வரும், உனக்கு கீழே இருக்கிறவங்களை நீ எப்போதும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டீங்கன்னா உனக்கு மேலே இருக்கிறவன் அவனை எப்போதுமே சந்தோஷமாக பார்த்துக்குவான். தம்பி சமுத்திரக்கனி தன்னை சார்ந்தவர்களை, தன்னை சுற்றி இருப்பவர்களை, தன்னோடு பல வருட காலங்கள் பயணம் செய்தவர்களை எப்பொழுதுமே அவர்களுடைய நலனின் அக்கறை எடுத்து நல்லவிதமாக வைத்திருக்கிறார். திருமணம் ஆகாதவர்களுக்கு அவர் நிலையிலிருந்து பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார். அது அற்புதமான இதயம். இது எல்லாருக்கும் வந்து விடுவதல்ல. சில பேர் பேசுவார்கள், செயல்முறையில் பெண்ணுக்கு போய் விடுவார்கள். தம்பி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ரசிச்சுட்டு இருக்கேன். இந்த தொண்டன் படம் என்பது ஒரு மாஸ் ஹீரோ சார்ந்த ஒரு டைட்டில் அல்ல. இது வெகுஜன மக்கள் சார்ந்த ஒரு வார்த்தை. தொண்டன் தலைவர்கள் சில பேர் தான் இருப்பார்கள், ஆனால் தொண்டர்கள் பல கோடி பேர். இது வெகுஜன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையெடுத்து உயிர்ப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு பர்டிகுலர் வசனம், நல்லது செய்வோம், அது அற்புதமான போதை அப்படின்னு இருக்காரு. ஸோ இந்த படம் நிச்சயமாக தம்பி சமுத்திரக்கனியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்று இது மாதிரியான இன்னும் நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய நெஞ்சில் தேக்கி வச்சிருக்கிறார். அந்த படைப்புகளெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் வரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறேன். அதை தாண்டி தனிப்பட்ட முறையில் தம்பி விக்ராந்த் அவர்களை பற்றி தம்பி சுசீந்திரன் சொல்வதைப் போல நானும் ஒரு பவுண்டரிலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஆற்றிலிருந்து ஒரு தம்பி அவர் அடையாளம் பிடித்து பாண்டிய நாட்டில் காண்பித்தது போல இந்த படத்தில் அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக அந்த தம்பி போவார் என்பதை நான் பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். அந்த படம் முழுக்க அவருடைய திறமை வியாபித்திருக்கிறது. நீர்ப்பறவை படம் நடித்த பொழுதே சுனைனா அவர்களுடைய நடிப்பை பற்றி நான் பார்த்தேன். தம்பி சீனு ராமசாமி அவர்கள் பேசினார்கள். அவருக்கும் அவருடைய திறமையை வெளியே காட்டுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தம்பி சமுத்திரக்கனி இந்த படத்தில் கொடுத்திருக்கிறார். தம்பி கஞ்சா கருப்பு தான் இடையில் எடுத்த ஒரு முடிவின் மூலமாக மன சோர்வடைந்து எங்கோ ஒரு மூலையில் கிடந்தான். அவனை தேடி கண்டறிந்து இந்த படத்தில் முழு லெங்த் ஒரு ரோட் கொடுத்து நிச்சயமாக இந்த படத்திலிருந்து தம்பி கஞ்சா கருப்பு மன அமைதி பெற்ற ஒரு பிள்ளையாக வெளியில் வருவான். ஸோ நல்ல விஷயங்கள் நிறையா இந்த படத்தில் இருக்குது. இந்த துண்டன் அடுத்த கட்டத்துக்கு நடத்தி கொண்டதற்காக அவருக்கு தோளோடு தோள் கொடுத்த தம்பி மணிகண்டன் அவர்களையும் வரவேற்று எல்லாமல் இறைவனுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு தமிழ் தெளிவாக பேச தெரியல, ஆனால் நான் தமிழில் தான் பேசும். வேதியில் இருக்கிற எல்லா எமினன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கும் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு இங்கே வந்ததுக்கால நான் இங்கே நிற்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்த கனிசாரும் பாலாண்ணாவும். பாலாண்ணா என்னோட காஸ்டிங் டைரக்டர். அண்டதான் கனிசாருக்கு என்னோட ஃபோட்டோ காமிச்சது. ஷூட்டிங்கோட முதல் நாள் வரைக்கும் கனிசார் என்னை பார்த்தது கூட இல்லை. எனக்கு இப்படியும் தெரியல கனிசார் எங்கே இருக்கு சார், என்ன நம்பி எப்படி இந்த மாதிரி ஒரு ரோல் நீங்கள் கொடுத்தது எனக்கு தெரியல. அது இப்போ சார் எனக்கு என்ன அது முன்னாடி பார்த்ததே இல்லை.
ஆனால் சார் என்னை நம்பி எனக்கு ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் டப் பண்ணிய ஷைலஜா, ரொம்ப தேங்க்யூ. ஜஸ்டின் பிரபாகர் சார், யூஆர் த ஸ்டார் ஆஃப் த டே, வாழ்த்துக்கள். இவ்வளோ டேலண்டடான நடிகர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அது எனக்கு என்னோட தமிழில் ஃபர்ஸ்ட் ரிலீஸ்லேயே கிடைச்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. என்ன சொல்லணும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஆர்டிஸ்டாக இருக்க எங்களோட ஷார்ட் முடிஞ்சால் திரும்பி போய் கேரவனில் உட்கார முடியும். ஆனால் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் அந்த மாதிரி அல்ல. எல்லாரும் ஹோல் டே ஷூட்டிங் எவ்வளோ நாள் இருக்குது அத்தனை நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போது அவங்க தான் ரியல் ஸ்டார். அவங்க தான் ரியல் ஸ்டார் ஆக்சுவலி. லக்ஷ்மி சார் எல்லாரையும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஸ்டடி கேம்ப் தூக்கி அவ்வளோ பெரிய ஸ்டடி கேம்ப் எல்லாம் தூக்கி வெயிலில் இருந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக வேலை பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நான் இப்போ முடிக்கலாம். சாம்சா, ஷாஜான் அண்ணா எல்லாருக்கும் தேங்க்யூ. மெஸ்ஸில் அண்ணாமார் எல்லாரும் ரொம்ப அன்போடு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தேன் எனக்கு. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆஷா, யூஆர் அ ஸ்வீட் ஹார்ட். அவங்க எல்லாம் இருந்தால் எல்லாமே பிரச்சனை இருந்திருப்பேன். ஆனால் ஆஷா ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து நான் யாரையும் மிஸ் பண்ணியதில்லைன்னு நினைக்கிறேன். கேமராமேன் சார், டிஓபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து நான் பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு புரியல ஆக்சுவலி வாட் ஷுட் ஐ சே. ஸோ ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு தேங்க் கனி சார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிகாஸ் he trusted me and he gave me this character, and the hero of the day, Justin G, and all the respected people on stage, thank you for coming to this audio launch. Thank you so much. எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசினாங்க, ரொம்ப நன்றி. முதல்ல சமுத்திரகனி என்னை வந்து இவ்வளோ வருஷமாக எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, நீ பரவாயில்ல, நீ இன்னும் ஓடிக்கிட்டே இருக்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் இன்னும் நடக்கலைனாலும் என்னை முயற்சி பண்ணுறதுக்கு எங்கள் அண்ணனை தயார் பண்ணிட்டார் இந்த படத்தில். அதே மாதிரி சுசி சார் எனக்கு என் மேலேயே நம்பிக்கை வர வச்ச படம் பாண்டிய நாடு. ரொம்ப நன்றி சார், எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. நன்றி. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கனி சாருக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். என்னென்னா என்னை நம்பி இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துறாங்க. என் மேலே முழுசாக நம்பினாங்க இப்போ ப்ராஜெக்ட் எண்டு வரைக்கும். ஸோ அதுதான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துச்சு. ஆர்ஆர் முடிகிற வரைக்கும் நல்ல என்கரேஜ், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க கடைசி வரைக்கும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரொடியூசர் வசந்தரா ப்ரொடக்ஷன் மணிகண்டன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஸ்டான்லி சார், டைரக்டர் ஸ்டான்லி சார், மூர்த்தி சார், அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சாம் சார், ஷாஜகான் சார், சந்திரன் சார், மோகன் சார், அப்புறம் எல்லா ஏடிஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். லிரிசிஸ்ட் யுகபாரதி சார், அப்புறம் விவேக். யுகபாரதி சாரை பற்றி சொல்லணுன்னா இதில் இப்போ அவர் சொன்னதுக்காண்டி சொல்லலை. யுகபாரதி சார் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குது, ஒரு ஆர்ஆரில் கனி சார் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. அது வந்து படம் பார்க்குறப்ப நான் உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது இங்கே ஒரு சாங் வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து விஷுவல் பார்த்து தான் யுகபாரதி சார் லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இந்த ஆல்பத்தில். அது வந்து அதுக்கு மேலே அதை எழுத முடியுமான்னு தெரில, அந்த கதைக்கும் அந்த இசைக்கும். அவர் அந்த லிரிக்ஸ் எழுதுனதுக்கப்புறம் தான் டியூன் பண்ணோம். அந்த சாங் தான் எனக்கு இந்த ஆல்பத்தில் பிடிச்சது. தேங்க்ஸ் சார் அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் விவேக், அவர் அடிவேலைக்கு அப்புறம் நான் திருப்பியும் இந்த ஆல்பத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த எல்லா பாடல்களுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அப்புறம் சிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே சியான் டோல்டன், பிரதீப், திவாகர் வந்திருக்காரு, பிரசாந்தினி, வைக்கம் விஜயலட்சுமி, தயா பிஜுபால், அப்புறம் ஆல் மியூசிஷியன்ஸ், சவுண்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாத்துக்குமே என்னோட தேங்க்ஸ். யாராச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ. அது 87 மாடு இருக்குது, 87 தம் கட்டி இப்போ சொல்லிட்டு இருக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த திரைப்படத்தில் பண்ணும்போது. ஐயா சனத்குமார் சார் அவர்களை இதில் பண்ண வச்சது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நான் என்னுடைய குருநாதருடைய நண்பர், எனக்கு அவரை பார்க்கும்போது எங்கள் டைரக்டரை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக உழைச்சிருக்கோம். இது வரைக்கும் இது என்னோட 11வது படம். 11 படத்துலேயும் இந்த படம் என்னுடைய சக்தியை நிறைய எடுத்துருச்சு. என்னுடைய சக்தின்னு மட்டும் இல்லை, என்னுடைய உதவியாளர்கள், என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே நிறையா கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம்.
அதனால தான் 38 நாளில் இந்த படத்தை எடுக்க முடிஞ்சது. அது என்னுடைய டீம் அப்படி ஒர்க் பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. ஃபஸ்ட்டு பேயை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்ததே சூப்பர் ஸ்டார் தான். விமர்சனங்கள்லாம் சொல்கிறாங்க, படம் பார்த்துக்கிட்டு போய் 10 நிமிஷத்தில் படம் மொக்கடான்னு டைப் பண்ணுறாங்க. அது விமர்சனம் பண்ணுற டோனில் ஒரு கண்ணியம் இருக்கணும். படம் எடுத்துக்காங்களாமா, இந்த படத்தை பற்றி பார்க்கும்போது அப்படி வந்தாங்களாமா, அது அந்த மாதிரி போயிடும். 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் சார்